பிரைஸ் தி லார்ட். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுடைய திருநாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே உங்களை யாவரையும் பார்க்கிறதுல மிகுந்த ஒரு சந்தோஷம். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு இந்த யூடியூப் வாயிலாக உங்களை யாவரையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். நாம் கண்ணில் மூடி பிரார்த்தனை செய்வோமா? ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நல்ல அருமையான இந்த வேலைக்காக நன்றி உள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா, உன் குமாரனாக இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காய் கொடுத்து அவரை ரத்தம் சிந்த வைத்து அவருடைய இரத்தத்தினால மீட்ட திருசபைக்காய் நன்றி. இந்த உலகமெங்கும் இருக்குதான திருசபைகளை ஆசீர்வதியும். எல்லா சபைகளும் நடக்கிற ஆராதனைகளை ஆசீர்வதியும். அடியார்களுடைய சபையின் ஆராதனையும் நீர் ஆசீர்வதிப்பிறாக. கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு மேலும் உடைய கிருபைகள் பெருகுவதாக. அப்பா, அடியானை மறைத்து இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வேண்டிய வார்த்தைகள் நீ தாரும். நீர் பேசும். நாங்கள் எல்லாரும் கேட்கிறோம். ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். மிகுந்த சந்தோஷம் உங்களை பார்க்கறதுல. எடுத்தவனே நாம் நேரடியாக தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்லலாம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம், காஸ்பல் புக் ஆஃப் மேத்யூ சாப்டர் 20. நான் உங்களுக்கு பேரபிள்ஸ், அதாவது இயேசு கிறிஸ்துடைய ஓமைகளை குறித்து நான் பேசுகிறேன். இயேசு கிறிஸ்து அநேக கதைகள் வடிவமாக பிரசங்கத்தை சொன்னார். அதில் இன்னொரு கதையை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஒரு ஓமையை நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் வசனம் 1 தமிழில் பார்க்கலாம். பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். இங்கிலீஷ்ல பார்க்கலாம். For the kingdom of heaven is like a landowner. For the kingdom of heaven is like a landowner who went out early in the morning. To hire laborers. For his vineyard. For the kingdom of heaven is like a landowner who went out early in the morning to hire laborers for his vineyard. ரொம்ப அற்புதமான ஒரு இது. நீங்க பாருங்க, பரலோக ராஜ்யம் வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பா இருக்குது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு, ஒரு லேண்ட்லார்ட், அவன் தன்னுடைய திராட்சை தோட்டம் பெரியதை வச்சுன்னு இருக்கிறான். அதுக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையில் புறப்பட்டான் என்குது. தமிழில் எப்படி இருக்குதுமா? வேலையாட்களை அமர்த்த. அது லாஸ்ட் லைன் படிமா. வேலையாட்களை அமர்த்த அதிகாலையில் புறப்பட்டான். இங்கிலீஷ் எப்படி இருக்கு பாருமா? அது who went out early in the morning to hire laborers for his vineyard. He went out early in the morning to hire laborers for his vineyard. நல்லா கவனிங்க. பரலோக ராஜ்யம் தமிழ வீட்டெஜமான். அது வீட்டெஜமான்ல லேண்ட் ஓனர், பெரிய லேண்டுக்கு சொந்தக்காரர். அந்த லேண்டுக்கு ஓனர், அந்த வீட்டெஜமான் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா தன்னுடைய அந்த வினியார்டு திராட்சை தோட்டத்துக்கு நிறைய ஆட்கள் தேவை. இதை தான் இயேசு கிறிஸ்து அடிக்கடிக்கு சொல்வார். வேலை ஆட்களுக்காக நீங்க ஜெபிங்க, பிதாவிடத்தில் கேளுங்க. அறுவடையோ மிகுது, ஆட்களோ குறைவு என்று சொன்னார். அறுவடையோ மிகுதி, ஆட்களோ குறைவு. இன்னொரு இடத்துல சொல்றார், நீங்க கண்ணேறிட்டு பாருங்க, எல்லாம் அறுவடைக்கு எல்லாம் முத்திட்டு இருக்குது, எல்லாம் இப்போ சரியா வந்துட்டு இருக்குது. சீக்கிரம் வேலையாட்கள், அதாவது அறுவடை அறுக்கிறவர்கள் வரும்படியாக பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொன்னார். Look at the field, they are already ready, they are white, they are ready to be harvest. இதான் சொன்னார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆகினால எனக்கு அன்பார்ந்தவளே, அவருடைய திராட்சை தோட்டத்துக்கு ஆட்கள் தேவை, இன்னும் ஆட்கள் அதிகமாய் தேவை. இதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவர் விட்டு போன காரியத்தை செய்வதற்காக ஆட்கள் தேவை. சரி, இவருடைய ஈகர்னஸ் பாருங்க. பரலோக ராஜ்யத்துடைய அவசரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, காலையிலே பரலோக ராஜ்யம் அந்த எஜமான் புறப்படுகிறார். எதுக்கு? வேலை ஆட்கள் வேண்டும். அதுவும் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலீஷ் பைபிள்ல he went out early in the morning to hire laborers to work in his vineyard. அப்போ early in the morning, விடியற் காலையில புறப்பட்டா. விடியற் காலைனா என்ன டைம் இருக்கும் சொல்லுங்க? 5 மணி, 5:30 மணின்றது கூட குறைவு ஏட்டாங்களா? விடியற் காலை, நாங்கள் விடிய காலை எழுந்துட்டோம். அப்போ 4:30 மணியோ 4 மணியோ இல்லை 5:30 மணியோ 5 மணி அப்படி தான் இருக்கும். ஏன்னா அந்த ஊர்லலாம் வேலை வந்து 6 மணிக்கு வயல்ல ஸ்டார்ட் ஆகிடும். அதனால எனக்கு அன்பார்ந்தவர்களே, இவர் விடிய கால போனாராம், புறப்பட்டு போனார். பாருங்க, செகண்ட் verse.
வேலையாட்களுடன் நாள் ஒன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். வேலையாட்களுடன் நாள் ஒன்றுக்கு ஒரு கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். இங்கிலீஷை பார்க்கலாம். Now when he had agreed with the laborers for a denarius a day, he sent them into his vineyard. Amen. Now when he had agreed with the laborers for a denarius per day, it's a very good amount. He is very generous man. நான் நினைக்கிறேன் அவர் ரொம்ப ஏராளமாக கொடுக்கிறவர். அந்த மனுஷன் ரொம்ப அவர் சொன்னார், நிறைய பணத்தை தரேன்னு சொன்னார். ஏன்னா 1 தினாரி, அந்த காலத்தில் 1 தினாரி ரொம்ப பெருசு. இந்த காலத்தில் இல்லைங்க, அந்த காலத்தில் ஒரு பணம் நான் தரேன் அப்படின்னு சொன்னார். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி 1 ரூபிக்கே நம்ம ஊர் இந்தியா 1 ரூபிக்கே ஒரு ஏக்கர் லேண்டெல்லாம் கிடச்சிருக்குது. 100 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். ஆனால் அவர் அவ்வளோ பணம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ இயேசுநாதர் வாழ்ந்த காலத்தில் ஒரு தினாரியஸை நாங்கள் ஒரு நாளைக்கு கூலியாக தருகிறேன்னு சொல்கிறார். ரொம்ப ஏராளமாக கொடுக்குற ஒரு மனுஷன். அவர் கஞ்சூஸ் இல்லை. அப்போ இந்த பரலோக ராஜ்யத்துடைய ஊமையில் நீங்கள் பார்க்கும்போது இந்த எஜமான் நம்முடைய ஆண்டவர் தான், நம்முடைய தேவன். அவருக்கு வேலையாட்கள் வேண்டும், அவருக்கு ஆட்கள் தேவை. அதனால தான் கர்த்தராகிய தேவன் விடியற்காலே புறப்பட்டு போய் ஆட்களை அழைத்தார். என்னைக்கும் அழைச்சு கொண்டு இருக்கிறார். விடியற் காலத்தில் புறப்பட்டு போனாராம். என்ன சொல்கிறார்? தாராளமாக கொடுக்குறப்ப அவங்களுக்கு என்ன, அவங்க பார்கெனே பண்ணல, இவ்வளோ பணம் வருதா, சரி ஐயா உடனே நாங்கள் போய் வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி காலையில் 6 மணிக்கே ஒரு கூட்ட ஜனங்க வேலைக்கு வந்துட்டாங்க. அவங்க அவருடைய திராட்சை தோட்டத்தில் வேலை செய்கிறார்கள். 3ஆம் வசனத்தை பார்க்கலாம். 3ஆம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடைத்தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். அவர்களும் போனார்கள். இங்கிலீஷ்ல பார்க்கலாம். 3rd and 4th verse. And he went out about the third hour. And saw others. Standing idle in the marketplace. And said to them. You also go into the vineyard. And whatever is right. I will give you. And they went. And he said to them, you also go into the vineyard, and whatever is right I will give you. So they went. Amen. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா காலையில் 6 மணிக்கு வேலைக்கு ஜனங்க வந்துட்டாங்க. இது ஒன்று சொன்னேன், ஒரு நிறைய பெரிய கூட்டம் வந்துடுச்சு. அவர்களெல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் என்ன பண்ணாரா, சும்மா இருக்கக்கூடாதுங்களா, இந்த மனுஷன் இன்னும் ஆட்கள் தேவை. ஏன்னா அவருடைய தோட்டம் ரொம்ப பெருசு. ஆமாங்க, இந்த உலகம் ரொம்ப பெருசு. இந்த உலகத்தில் கர்த்தருடைய தோட்டம். ஒரு சமயம் இந்த உலகத்தில் இருக்க எல்லா பிள்ளைகளும் அவர் ரட்சிக்கிறது தான் அவருடைய வேலை. அதுதான் பெரிய இது. கர்த்தராகிய தேவன் அதற்காக வேலையாட்களை அமர்த்த அவர் சொல்லுகிறார். பைபிள் சொல்லுது, நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 3 ஹவர் கழிச்சு திரும்ப போகிறாராம். 6 மணிலேருந்து 7 1 ஹவர், 7லேருந்து 8 2 ஹவர் செகண்ட் ஹவர், 8லேருந்து 9 காலையில் 9 மணிக்கு ஒரு முறை போகிறார். போனாக்கா என்ன சொல்லுது பாருங்க, 3ஆம் வசனம். 3ஆம் மணி வேளையிலும் அவர் புறப்பட்டு போய் கடைத்தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றார். அவர்களும் போனார்கள். அப்போ 3 ஹவர் விட்டுட்டு அவர் போறார். போயிட்டு சும்மா நின்று இருக்காங்களாம் ஜனங்க. சும்மா இருக்கிறவங்கள பார்த்து வேலை கொடுக்குறார். எனக்கு அன்பானே, உதவாதவர்கள் கூட சொல்லலாம். இவங்க கூட வேற எங்கன்னா கூட வேலைக்கு போயிருக்கலாம், ஆனால் சும்மா இருக்காங்களாம். they were standing in the marketplace idle. Bible says simply they are standing idle. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள பார்த்து சொல்கிறார், நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்க, நியாயமானபடி உங்களுக்கு கூலி தருவேன். நல்லா கவனிச்சுங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸில் 6 மணிக்கு அவங்க வேலைக்கு போனவங்களுக்கு அவர் சொன்னார், ஒரு நாளைக்கு ஒரு பணம் சொன்னார், 1 denarius per day. ஆனால் இவங்களுக்கு நான் ஒரு பணம் தரேன்னு சொல்ல, ஏன்னா 3 ஹவர் ஆயிடுச்சு. அதனால் நியாயமானபடி உங்களுக்கு தருவேன்னு சொன்னார். இதுதான் நம்ம அங்கே பார்க்க வேண்டியது. ஆனால் 1 denarius நான் உனக்கு தரேன்னு சொல்ல, ஒரு பணம் தரேன்னு சொல்ல,
நியாயமானபடி உனக்கு தரேன்ப்பா அப்படின்னு சொன்னோம் 9 மணிக்கு. ஏன்னா 3 ஹவர் லேட்டாக போகிறாங்க அப்படின்னாக்கா நம்ம இதுன்னு 1/4 பாகம் சம்பளம் குறைச்சிடுவாங்க நம்ம ஊரில். 1/4 பாகம் சம்பளம் குறைச்சிடுவாங்க 3 ஹவர் லேட். ஆனால் இவர் என்ன பண்ணார், நியாயமானபடி உனக்கு சம்பளம் தருவேன் என்று அவர் சொன்னாராம். இது எத்தனாவது மணினாக்கா 3rd hour. இங்கிலீஷை பாருமா. And he went out about the 3rd hour. He went out about the 3rd hour. And saw others standing idle in the marketplace. And he saw some people standing idle in the marketplace. And said to them. You also go into the vineyard. You also go into the vineyard. And whatever is right. And whatever is right. I will give you. I will give you. He didn't promise them that he would pay them that 1 denarius per day. Rather he was telling them, I would give you the right payment. சரியான சம்பளத்தை உனக்கு தரேன் அப்படின்னு சொன்னார். யாரை இவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஐடிலாக இருந்தாங்களாம். இவங்க வேலைக்கு போகாத சும்மா இருந்தாங்க. இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம், நிறைய பேர் நீங்கள் பார்க்கலாம் கேட்டாங்களா, பார்பர் ஷாப்பில் இங்கே அங்கே உட்காந்து பீடி குடிச்சுன்னு உட்காந்துருப்பாங்க, டீ கடையில் பீடி குடிச்சுன்னு உட்காந்துருப்பாங்க. ஆனால் கடவுள் இப்படிப்பட்டவங்கள தான் தேடி போய் நீங்களும் வாங்க என் தோட்டத்துக்கு வாங்க அப்படின்னு அழைத்தார். எனக்கு அன்பாங்களே, கர்த்தர் எல்லாரையும் அழைக்கிறார். எல்லாருக்கும் தான் அந்த பெரிய அந்த கிருபையை கர்த்தர் தருகிறார். அவர் தோட்டத்துக்கு, அவர் சபைன்னு நினச்சிக்கலாம் நம்ம தோட்டன்றது, இல்லாவிட்டால் அவருடைய உலகத்தில் கூட நம்ம நினைக்கலாம், இல்லாவிட்டால் சில நேரத்தில் அது இஸ்ரேல் நாட்டை கூட காண்பிக்கிறது திராட்சை தோட்டம். எப்படின்னா இருக்கட்டும், அவருடைய தோட்டத்தில் உன்னை வேலைக்கு அவர் கர்த்தர் அழைக்கிறார். அப்படின்னாக்கா வேலைக்குனாக்கா ஏதோ பாஸ்ட் டியூட்டி அப்படின்னு நிற்காதீங்க. நீங்கள் எல்லாரையும் தான் பைபிள் சொல்லுது, ராஜாக்களும் ஆசாரிகளுமா இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் மாற்றிற்று அப்படி தான் சொல்லுங்க. அவர்கிட்ட யார் வந்தாலும் நீ ராஜா, நீ கட்டளையிட வேண்டும், எல்லாம் நடக்கும், வேலையா நடக்காங்க. நீ ஆசாரியன், மற்றவர்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். இது பாஸ்டருடைய டியூட்டி மாத்திரம் இல்லை, கர்த்தராகிய தேவன் ஊழியக்காரர்களை மாத்திரம் கொண்டு நீங்கள்லாம் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானசானம் கொடுங்கன்னு கட்டாயம் கர்த்தராகிய தேவன் சொல்லவில்லை. பைபிளில் சொல்லுது, அப்போ இயேசு கிறிஸ்து இதை பேசுகிற சமயத்தில் 500 பேர் இருந்தாங்களாம். அதில் 11 சீஷர் தான் இருந்தாங்க. ஒருத்தர் செத்துட்டு இருக்கான். அந்த 11 பேருக்கும் இன்னும் இருக்கிற மற்ற சீஷர்கள் எல்லாருக்கும் 500 பேருக்கு அந்த கட்டளை இடுகிறார். நீங்கள் புறப்பட்டு போங்க, எல்லாம் எனக்காக ஊழியம் செய்யுங்க. சபையில் விசுவாசிகள் கர்த்தருக்காக செய்ய வேண்டும், அநேக காரியங்கள் செய்ய வேண்டும். அதனால தான் அவர் சொன்னார், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், நவமான பாஷைகளை பேசுவீர்கள், நீங்கள் வியாதி மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சுகமடைவார்கள் என்று சொன்னார். These signs shall follow them those who believe. Jesus did not say these signs will follow the pastors, no, the men and women of God. No, these signs will follow those who believe. They will cast out demon in my name. They will lay the hand upon the sick people and they shall recover. Jesus, these are the promises he had given us. இயேசு கிறிஸ்து எல்லா விசுவாசிகளை தான் ஊழியம் செய்ய அழைக்கிறார். என்ன விசுவாசிக்கிறேன், நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், அதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான்னு தான் சொன்னார், தவிர வெறும் பாஸ்டருங்க செய்வாங்கன்னு சொல்ல. அந்த காலத்தில் எங்கள் காலத்துலலாம் நீங்கள் பார்த்தா பேய் ஓட்டுறது வெறும் பாஸ்டருங்க தான் செய்யணும் அப்படின்ட்டு சில சபைகளில் சட்டம், இன்னைக்கும் இந்த சில சபையில் இருக்கும். இல்லை, எல்லாம் விசுவாசிங்க கூட பேய் ஓட்டலாம், அது பிரச்சனையே இல்லை. நீங்கள் இயேசுன்ற நாமத்தை பயன்படுத்தினாவே பேய்கள் ஓடும், நோய்கள் ஓடும், சாபங்கள் நீங்கும். கர்த்தர் எல்லாரையும் தான், எல்லாருக்கும் அந்த பவர் அதிகாரத்தை கர்த்தர் தந்து இருக்கிறார். இதை தான் சொல்லணும். சரிங்க, இப்போ இவர் எவ்வளோ நல்லவர்னாக்கா 3 hour பொறுத்து வேலைக்கு கூப்பிடுறாரு. 5ஆம் வசனம், மறுபடியும் 6ஆம் 9ஆம் மணி வேளையிலும், மறுபடியும் 6ஆம் 9ஆம் மணி வேளையிலும் அவன் போய் அப்படியே செய்தான். 5ஆம் வசனம், மறுபடியும் 6ஆம் 9ஆம் மணி வேளையிலும் அவன் அப்படியே செய்தான். இங்கிலீஷமா, again he went out about the 6th and the 9th hour. And again he went out about the 6th and the 9th hour. And did likewise. Again he went out about the 6th and 9th hour. Which is the 6th hour? 6 hours after 6 o'clock is 12 noon. 9th hour means 9 hours after 6 o'clock morning. 6 o'clock means it's 3 o'clock in the noon, afternoon. எனக்கு யோசிச்சு பாருங்க, காலையில் 6 மணிலேருந்து 3 hour கழிச்சு 9 மணி, இன்னும் 6 hour கழித்து போனாராம். அப்போ போயிட்டு கொஞ்சம் லேபர்ஸை கூட்டின்னு வரார். ஆல்ரெடி நீங்கள் பார்த்தா அப்போ நம்ம ஊரில் 12 மணிக்கு 6 hourனா
6 hour கழிஞ்சிச்சுங்க. he went out to the marketplace or other places after 6th hour. 6 மணி நேரம் கழித்து. அப்போ காலையிலேருந்து 6லேருந்து 6 12, நம்ம ஊர் 12 மணிக்கு. மத்தியானத்தில் கொஞ்சம் பேர் இருந்தாங்க, அவங்களும் நீங்கள் போங்க என் தோட்டத்தில் வேலை செய்யுங்கன்னு சொல்கிறார். இன்னும் 9 hour கழிச்சு போனாராம். அப்படின்னா நம்ம ஊரில் 9 hour கழிச்சுனாக்கா 3 மணி வரும், மத்தியானம் 3 மணி. மத்தியானம் 3 மணிக்கு அவர் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சிலர் அழைக்கிறார். ஆமென். இதான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு அன்பாந்துள்ள 6, 9 ஏன் சொல்லணும்? வேற டைம் இல்லையா? வேற சொல்றதுங்க. 6 மணி, 9 மணி, 3 hour இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பைபிளில் பெரிய ரகசியம் இருக்குது. நீங்கள் காலையில் 9 மணிக்கு நான் சொன்னேன் 3 hour பொறுத்து. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது 3ஆம் மணி வேலைன்னு சொல்லுது, காலையில் 9 மணி. அதே சிலுவை நிகழ்ச்சியில் நீங்கள் பாருங்க, 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரப்பட்டதுன்னு சொல்லுது. From the 6th hour till the 9th hour, the face of the earth became dark. A deep darkness came upon the face of the earth about 6th hour till the 9th hour. That is the time Jesus cried out with a louder voice saying, Eli, Eli, lama sabachthani. இயேசு காலை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் மணி வேலை முதல் 9ஆம் மணி வேலை வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரப்பட்டது. அந்த இருட்டில் ஒரு 9ஆம் மணி வேலையில் ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று கதறினார். இதெல்லாம் டைம் எல்லாம் பாருங்க, கரெக்டாக 3 hour. நீங்கள் பைபிள் படிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து 3ஆம் மணி வேலையில் தான் சிலுவையில் அறையப்பட்டார். 3ஆம் மணினா காலையில் 9 மணி. அப்போ இந்த டைம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. எனக்கர்மால அவருடைய ரட்சிப்பின் நேரம், அவருடைய கிருபையின் நேரம், அவருடைய தயவின் நேரம். எதற்கு ஆவியானவர் இந்த டைமும் இயேசு கிறிஸ்துடைய சிலுவையில் நடந்த சம்பவத்தை ஒரே கரெக்டாக போட்டுருக்கார். நெக்ஸ்ட் நீங்க பாருங்க, இன்னும் நீங்க இது பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் வசனம். 11ஆம் மணி வேளையிலும் 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள் ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக் கொள்வீர்கள் என்றான். நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்க, நியாயமானபடி கூலியை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என்றான். இங்கிலீஷ் பார்க்கலாம், 6th and 7th verse. And about the 11th hour, he went out and found others standing idle. And said to them, Why have you been standing here? Idle all day. Why have been standing here idle all the day? They said to him, Because no one hired us. He said to them, You also go into the vineyard. And whatever is right, you will receive. And whatever right you will receive. Amen. And they said one word, because no one has hired us. That's what we were idle all the day long. கிருபை ரொம்ப பெருசுங்க. கர்த்தருடைய இரக்கம். அவருடைய தோட்டத்துக்கு ஆட்கள் தேவை. சாயங்காலம் 6 மணிக்கு வேலை முடிச்சிட்டு போகுது. அவங்க வந்து மார்னிங் 6 to ஈவினிங் 6, அப்படிப்பட்ட ஒரு வேலை. இதில் வந்து 11 hours போயிடுச்சான். 12 hours டியூட்டி 11 hour போயிடுச்சான். அப்படின்னா சாயங்காலம் 5 மணி, சாயங்காலம் 5 மணி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இயேசுநாதர் அடக்கம் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த டைம் அவர் சிலுவையிலேருந்து இறக்கி அவரை வைக்கிறது. ஏன்னா சாயங்காலத்தெல்லாம் அவர் மரிச்சார். 3 மணிக்கு கூட அவர் சிலுவையில் தொங்கினுக்கிறார், உயிராக தான் இருக்கிறார். எனக்கு அன்பான்ல இந்த இடத்துல பைபிள் சொல்லுது, கடைசி டைம் அந்த இன்னும் 1 hour தான் இருக்குது, அந்த நாளே முடிய போகுது. அப்போ சும்மா இருக்கிறவங்களை கூப்பிட்டு நீங்கள் வாங்க, ஏன் சும்மா இருக்கிறீங்க, நாள் முழுவதும் சும்மா வீண் பண்ணிட்டீங்களே, நீங்களும் ஏன் இதுக்கு வாங்க. அப்போ இவங்க போய் எவ்வளோ நேரம் வேலை செய்ய போகிறாங்கன்னா, ஜஸ்ட் they going to work for 1 hour. 1 hour தான் வேலை செய்ய போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு தினாரியஸ் தரேன்னு சொன்னார் அவர். யாரே காலையில் 6 மணிக்கு வேலைக்கு போனவங்க ஒரு தினாரியஸ்,
மற்றவங்கள நியாயமாக தரம்பா, இவங்களுக்கு அதுதான் சொன்னார், நியாயமாக தரம்பா அப்படின்னு சொன்னார். எனக்கு அன்பாதில்ல. ஆனால் இவங்க ஒரு மணி நேரம் தான் வேலை செய்ய போகிறாங்க. அவங்களே சொல்கிறார் நீங்கள் வாங்க வாங்க. எனக்கு அன்பாதில்ல, கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் ட்ரை பண்ணுறார் ஜனங்களை. கடைசி நேரம் வரைக்கும் கர்த்தர் அவர் முயற்சிக்கிறார். எப்படின்னா என் ஜனம் என்கிட்ட வந்துடணும், என் தோட்டத்துக்குள்ளே வந்துடணும். அவங்க வந்தாங்கன்னா அவங்க நல்லா இருப்பாங்க, எல்லாம் என் தோட்டத்தில் அவங்களுக்கு வேலை செய்தாங்கன்னா எல்லாம் கிடைக்கும். என் சபைக்குள்ளே வருவாருன்னா அவனுக்கு வேண்டிய எல்லா பாதுகாப்பும் உண்டு, அவளுக்கு கிருபைகள் உண்டு, இரக்கங்கள் உண்டு, தயவுகள் உண்டு. நான் அவர்களை கண்ணின் கண்மணி போல பாதுகாத்துக் கொள்வேன். அதனால அவர் அந்த உன்னதமான மறைவு சர்வ வல்லவுடைய சட்டையின் கீழே அடைக்கலமாக வர வேண்டும் என்று அவர் ஏங்குகிறார். தாம் பிள்ளைங்களை பாதுகாக்க வேண்டும் என்று அவர் அதற்காக ஏங்கி கொண்டிருக்கிறார். சபைன்றது ஒரு பெரிய பாதுகாப்பு. எப்போதும் நீங்கள் பைபிளில் திராட்சை தோட்டம்ன்றது இஸ்ரவேல் நாட்டையும் சபையும், இந்த நாட்களில் சபையும் அது குறிக்கிறதா இருக்குது. இயேசு கிறிஸ்து இப்படி தான் அடிக்கடி ஓமைகள் பேசும்போது அப்படி தான் இருக்கும். அதனால எனக்கு அன்பால தான் சர்ச்சுக்குள்ள, தம்முடைய சேனைக்குள்ள, இல்லாவிட்டால் தம்முடைய மந்தைக்குள்ள அந்த ஆடுகள் வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எவ்வளோ நல்ல ஒரு ஜஸ்ட் 1 hour தான் இருக்குது. எனக்கு அன்பால இதை நான் யோசித்து பார்த்தேன்னாக்கா எது ஞாபகத்துக்கு வருதுனாக்கா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்க போகிறார். இந்த ஒரு தினாரேஸ் பற்றி உங்களுக்கு நான் சொல்லணும். அந்த ஒரு தினாரேஸ் கர்த்தர் சொன்னார் இல்லையா அந்த ஸ்டோரியில், அதுக்கு அர்த்தம் இருக்கு. ஒரு தினாரேஸ் என்ன, அது ஒரு பணம் தரேன்னு சொன்னார், காமன் ஒரு பணத்தை தரேன்னு சொன்னார். அந்த பணத்தை குறித்து நான் பின்னாடி பேசுகிறேங்க, இப்போ பேசுகிறேன்னா அதோடைய சுவாரஸ்யம் கொஞ்சம் குறைஞ்சிடும். அதனால அது என்ன பண்ணும், அவர் என்னத்தை தரப்போகிறாரு அப்படின்றத நீங்கள் பார்க்கலாங்க. கடைசி நேரத்தில் கூட தான் பிள்ளைங்களை அழிக்கிறதுல அவர் உண்மையில் அவர் மரிக்க போகிறார். பக்கத்தில் ஒரு திருடன் இருக்கிறான். ஏங்க காலங்காலமாக எத்தனையோ பேர் அவருக்காக ஏங்கி தாங்கி தவித்து கொண்டிருந்து ரட்சிப்பை பெற்றுக்கணும்னு பார்த்தாங்க. ஆனால் இந்த மனுஷன் என்ன தெரியுங்களா, இந்த மனுஷன் கடைசி அவன் சாக போகிறான், அதுவும் சிலுவையில் இயேசு கிறிஸ்துவ மரிக்க போகிறார். அந்த நேரத்தில் ஒரு கேள்வி கேட்குறான், இயேசுவே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை அடியனை நினைத்தருளும் சொன்னார். லார்ட் ப்ளீஸ் ரிமெம்பர் மீ when you are coming in your kingdom. லாஸ்ட் டைம் இயேசுநாதர் நோன்னு சொன்னார்னா அவனுக்கு பரலோக ராஜ்யமே இல்லை. திருடன் கேட்குறான், ஒரு கிரிமினல். ஆனால் கர்த்தராகிய தேவன் அவனுக்கும் இரக்கம் பாராட்டினான். இன்றைக்கே நீ என்னோடு கூட பரதேசில், அதுவும் சொல்றார், மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன், வெரிலி வெரிலி ஐ சே unto you today you will be with me in paradise. இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று சொன்னார். கடைசி மொமெண்ட், அந்த கடைசி அவரில் கூட கர்த்தர் தான் பிள்ளைங்களை அழைக்கிறார். எனக்கு அன்பாலே, ஒரு சமயம் உனக்கு இது கடைசி நாட்களாக இருக்கலாம், இந்த பிரசங்கத்தை நான் உனக்காகவே செய்கிறேன். ரட்சிக்கப்படாமல் இது வரைக்கும் இருந்திருக்கலாம். தயவுசெய்து உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டுமாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் மூலமாக நான் பட்சமாய் கேட்கிறேன். சரிங்க, நம்ம வேகமாக நம்ம போக வேண்டும், இன்னும் நிறைய இருக்குது வசனங்க. 11ஆம் மணி வேலையிலும் அவன் போய் சும்மா நிற்க வேறு சிலரை கண்டு. நீங்கள் பாருங்க, 11 அவருக்கு அவங்க சும்மா இருக்காங்களா, இவர் போய் கேட்குற, ஏன் சும்மாக்குறீங்க, நாள் முழுதும் வீணாக்கிட்டீங்களே. நான் அவங்க சொல்ற பதில் தெரியுமா, எங்களுக்கு ஒருவனும் வேலை கொடுக்கவில்லை. அதை பாருங்க, 7ஆம் வசனம் படிக்குமா. அதற்கு அவர்கள் ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். இங்கிலீஷை பாருமா. They said to him because no one hired us. No one hired us. That means many people came there and they hired other people and these are the people they were left behind. அவன் சொல்றாங்களே, நிறைய பேர் வந்தாங்க, வேலைக்காரங்களெல்லாம் கூட்டின்னு போயிட்டாங்க. நல்லா வாட்ட சாட்டமாக இருக்கவங்களா, அழகாக இருக்கவங்களா, நல்லா படித்தவங்களா, அப்படிங்களா கூட்டின்னு போயிட்டாங்க. எங்களை யாரும் ஒரு வேலையும் கொடுக்கலங்க, எங்களுக்கு யாரும் எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ சொல்கிறாரு, நீங்கள் வாங்க, என் தோட்டத்தில் வேலை இருக்குது. எல்லாம் உங்களை விலக்கிட்டாங்களா, எல்லாம் உங்களை வேண்டாம்னு சொல்லிட்டாங்களா, உங்களுக்கு என் தோட்டத்தில் வேலை இருக்குது, வாங்கன்னு சொல்கிறார். எப்படிப்பட்ட ஜனங்க, வேதத்தில் அதான் சொல்லுது, இஸ்ரவேலிலே தள்ளுண்டவர்களை சேர்க்கிற கர்த்தர்.
உன் குடும்பம் உன்னை வேண்டான்னு தள்ளிட்டாங்களா? உன் சொந்த பந்தம் வேண்டான்னு சொல்லிட்டாங்களா? இல்லை உனக்கு அழகு இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? உனக்கு சௌந்தரியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? உனக்கு படிப்பு இல்லை, நீ சரியா சம்பாதிக்கிறதுல வேண்டான்னு சொல்லிட்டாங்களா? உன்னை கர்த்தர் அழைக்கிறார். 27ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் அடிக்கடிக்கு தான் நான் சொல்லுவேன். என் தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் சொல்றேன். Psalms 27 verse 10 it says like this, though my father and my mother forsake me, but the Lord will receive me, he says. எல்லாம் வேண்டாம்னு சொன்னா கூட கர்த்தர் தள்ளுவார். அப்ப இவங்களுடைய சூழ்நிலை பாருங்க. மற்றவங்களாம் வந்தாங்க மார்க்கெட் பிளேஸ்ல எல்லாம் வந்தா, பாப்பா நீ வா வேலைக்கு, நீ வா, நீ நல்லா இருக்க, நீ வா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கூட்டின்னு போயிட்டாங்க. யார் ஒரு சமயம் குடிக்காரெல்லாம் இருந்திருக்கலாம், இல்லை அந்த இடத்துல பலவீனமாக இருந்திருக்கலாம், நோய்வாய்ப்பட்டவர்களா, உன்னால் வேலை செய்ய முடியாது முடியா அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிட்டு இருக்காங்க. இவங்கள கூட கர்த்தர் அழைக்கிறார். அதனால தான் சபையில் எல்லா ஜாதி ஜனங்களும் இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு சமயம் மிலிட்ரி நம்ம இந்தியன் ஆர்மிக்கு செலக்ட் பண்ணாக்கா, இனி ஐடிஐயில் பாபு ரிச்சர்ட் பாஸ்டர் அப்படின்னு என்னை விட்டுருவாங்க. அதுக்கு தகுந்த ஐடிஐயில் இருக்கணும். சிலருக்கு உன்னால் அவ்வளோ தூரம் ஓட முடியாதுன்னு விட்டுருவாங்க. ஆர்மி, நேவி, இன்னும் மற்றவங்கெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டவங்கள கர்த்தர் அழைக்கிறார். எல்லாம் உன்னை வேணான்ட்டாங்களா? உன்னை கர்த்தர் அழைக்கிறாருங்க. ஏன் தரங்களா? இன்னொன்னு நினச்சிக்கோ, உன்னை வச்சு தான் மற்ற எல்லாரையும் கலக்குன்னு கலக்க போகிறார் கர்த்தர். அப்படிதான் பைபிளில் சொல்லுது. அவருடைய அழைப்பை பாருங்க. லுக் அட் யுவர் காலிங் பிரதரன். செயின்ட் பால் சேஸ், many are not noble. உங்கள் அநேகர் பெரிய ஆட்கள் அல்ல, ஒரு நோபலுங்க அல்ல, ராஜா குடும்பத்தில் ஒன்றும் பிறக்கல. ஆனா உங்களை ராஜாக்களா கர்த்தர் மாற்றி இருக்கிறார். God has called you from the base families, worthless families, yet God has anointed you and he is using you in the midst of the several people. நீங்க உதவாத குடும்பத்துல இருந்தா வந்திருக்கலாம், ஒன்னும் தெரியாத பெற்றோர்கள் உங்களை பெற்றெடுக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் உன்னை அழைச்சி, உன்னை அபிஷேகத்து, ஞானத்தை கொடுத்து, அறிவை கொடுத்து, பலருக்கு ஆசீர்வாதமா உன்னை வைத்து இருக்கிறார். கர்த்தர் செய்கிறார். அவர் பைபிள்ல சொல்றதுல 1 கொரிந்தியர் புத்தகத்துல நீங்க பார்த்தீங்கன்னா 1 அதிகாரம் 26, 27, 28, 29 அதெல்லாம் தான் பலவீனர்களை அழைத்து அவர்கள் பலவான்களை வெட்கப்படுத்துகிறார். God has called the weak people of this world in order to confound, in order to put to shame the mighty one of this world. இந்த உலகத்தில் இருக்கிற பலவான்களை வெட்கப்படுத்த பலவீனர்களை கர்த்தர் எடுத்து உபயோகப்படுத்துகிறார். இந்த உலகத்தில் இருக்கிற ஞானிகளை வெட்கப்படுத்த கர்த்தர் ஃபூலிஷ், முட்டாள்தனமான பேதையான பிள்ளைகளை கர்த்தர் எடுத்து உபயோகப்படுத்துகிறார். கர்த்தர் அந்த வரிசையில் எல்லாம் உன்னை வேணானாங்களா, உன் குடும்பம் கூட உன்னை தள்ளிச்சா, உன்னை தான் கர்த்தர் செலக்ட் பண்ணிட்டார். உன்னை கொண்டு தான் கலக்குன்னு கர்த்தர் கலக்க போகிறார். எல்லா கண்களும் உன்னை பார்க்க போகுது. அவங்க சொல்றாங்க, they were standing idle in the marketplace. Why you are standing simply or idly here for all the day? The master asked. What was their reply? They said, no one has hired us. யாரை எங்களை ஹயர் பண்றதுக்கு, எங்களை வேலை அமர்த்துக்கு வரவே இல்லை, எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, மற்றவங்கெல்லாம் கூட்டின்னு போனாங்க. இவர் சொல்றாரு, உங்களுக்கு வேலை இருக்குப்பா, என் தோட்டத்தில் இருக்குது, நிறைய இருக்குது வேலை, வாங்க வாங்க வாங்கன்னு கூட்டிட்டு போனார். இப்போ ப்ராப்ளம் என்னன்னாக்கா, அந்த தோட்டத்தில் காலையில் 6 மணிலேருந்து வேலை செய்கிற ஒரு கூட்டம் இருக்குது. இப்போ சாயங்காலம் 6 மணிக்கு அவங்களுக்கு கூலி கிடைக்க போகுது. அவங்க எவ்வளோனா 12 hours வேலை செய்திருக்காங்க, 12 hour. நெக்ஸ்ட் காலையில் 9 மணிக்கு வேலைக்கு போனாங்க, 3 hour கழிச்சு. அவங்க 9 மணி நேரம் அங்கே வேலை செய்திருக்காங்க. 6 hour கழிச்சு, அதாவது 12 மணிக்கு கொஞ்சம் பேர் வேலைக்கு போனாங்க, அவங்க வெறும் 6 மணி நேரம் வேலை செய்திருக்காங்க. மத்தியானம் 3 மணிக்கு கொஞ்சம் பேர் வேலைக்கு போனாங்க, இவரை அனுப்பி வச்சாரு, அவங்க வெறும் 3 hour தான் வேலை செய்திருக்காங்க, 3 hours. They worked out only for 3 hours. Those who have been to work out in the vineyard at the 9th hour, evening 3 o'clock. Some people went out there for work at the 11th hour. 11ஆம் மணி வேலையில் சில வேலைக்கு போனாங்களாம். அதாவது நம்ம ஊரில் சாயங்காலம் 5 மணி, 6 மணிக்கு கூலி, ஒரே ஒரு அவர் தான் வேலை செய்திருக்காங்க. அப்போ நீங்கள் பாருங்கள், டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் 12 hour வேலை செய்திருக்காங்க, கொஞ்சம் பேர் 9 மணி நேரம் வேலை செய்திருக்காங்க, சிலர் 6 மணி நேரம், 12 மணிக்கு போனவங்க 6 மணி நேரம் வேலை செய்திருக்காங்க, 3 மணிக்கு போனவங்க 3 hour தான் வேலை செய்திருக்காங்க, சாயங்காலம் 5 மணிக்கு போனவங்க ஒரே ஒரு அவர் தான் வேலை செய்திருக்காங்க.
இப்போ எல்லாருக்கும் கூலி கொடுக்கணும், கூலி கொடுப்பா அப்படின்னு சொன்னாங்க, நம்ம ஈஸியாக கணக்கு போட்டுக்கலாம் ரைட்டுங்களா. காலையிலேருந்து வேலை செய்தவங்களுக்கு அவர் என்ன சொன்னார், ப்ராமிஸ் பண்ணார், 1 denarius, ஒரு பணம். சாயங்காலம் வந்தாங்களே, நம்ம இந்தியா கணக்குப்படி 10 பைசா கொடுத்தா போதும், 10 பைசே இல்லாவிட்டா எவ்வளோங்க, குவார்ட்டர் அமௌண்ட்டா இல்லை காலனா கொடுக்கலாமா எப்படி தெரில, கொஞ்சம் கொடுத்தா போதும். எனக்கு அன்பால பாருங்க, 8ஆம் வசனம் தமிழில் பார்க்கலாம். சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்துக்கு எஜமான், சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான். 8th verse, 20th chapter verse 8. So when evening had come, the owner of the vineyard said to his steward, call the laborers and give them their wages, beginning with the last to the first. Amen. So when the evening had come, the owner of the vineyard said to his steward, call the laborers and give them their wages, beginning with the last to the first. கடைசி வந்தவன்லேருந்து பிந்தி வந்த வரைக்கும் எல்லாருக்கும் கூலி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஸ்டூவர்ட், அந்த காரியக்காரன், செக்ரட்டரி, கேஷியரை கூப்பிட்டு அந்த ஓனர் வந்து கூலி கொடுக்க சொல்கிறார். எனக்கு அன்பான 9ஆம் வசனம் எப்படி கூலி வாங்கினாங்க பார்க்கலாம். லாஸ்ட் வந்தவங்களுக்கு முத கொடுன்னு சொன்னார். 9th verse. அப்பொழுது 11ஆம் மணி வேளையில் வேலை அமர்த்தப்பட்டவர்கள் 11ஆம் மணி வேலை அமர்த்தப்பட்டவர், அதாவது சாயங்காலம் 5 மணிக்கு 11 hour கழிச்சுட்டு வந்தாங்க, ஒரே ஒரு hour தான் வேலை செய்துக்கிறாங்க. அப்பொழுது 11ஆம் மணி வேலையில் வேலை அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். 9th verse in English. And when those came who were hired, about the 11th hour, they each received a denarius. Amen. The people who came there at the 11th hour, they worked only 1 hour and even they received 1 denarius. ஒரு denarius வந்து அவங்களுக்கு கிடைச்சிச்சான், ஒரு பணம் கிடைச்சிச்சான். தமிழ்ல ஒரு முறை படிமா. அப்பொழுது 11ஆம் மணி வேளையில் வேலை அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். யோசிச்சு பாருங்க, நியாயமான படி உங்களுக்கு பணம் கொடுக்குவேன்னு சொன்னார் அவரு. ஆனா அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க, ஒரே ஒரு மணி நேரம் தான் வேலை செய்தாங்க, கை நிறைய கூலி, கை நிறைய பணம். அவங்க என்ன பண்ணிப்பானுங்க, கூலி வாங்கிட்டு இப்படி முகத்தை பார்த்துப்பானுங்க, எச்சமா காலிலே விழுந்துட்டுப்பாங்க, அப்பா நாங்க தகுதியே இல்லை இவ்வளோ பணத்தை வாங்குறது, நாங்கள் கொஞ்சம் தான் வேலை செய்தோம், எங்களுக்கு நீங்கள் 10 பைசா கொடுத்து தான் போதும். அந்த காலத்தில் என்னங்க, ஒரு பணத்தில் 10ல் ஒரு பாகம் 10 பைசா எனங்களா, எங்களுக்கு 10 காசு நீங்கள் கொடுத்துருந்தா போதும், ஜஸ்ட் 10 penny நீங்கள் கொடுத்துருந்தா போதும், ஆனால் நீங்கள் இவ்வளோ பணத்தை எனக்கு கொடுத்தீங்களே அப்படின்னு சொல்லி காலையே விழுந்துட்டுப்பாங்க. சரி, அடுத்து வராங்க பாருங்க. முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து 10th verse. முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். இங்கிலீஷ்மா 10th verse. But when the first came, they supposed that they would receive more. And they likewise received each a denarius. Amen. But when the first came, they supposed that they would receive more, and they likewise received each a denarius. The people who are working there till morning 6 o'clock, they worked out there for 12 hours. They thought that they would receive more amount, because the people who had come there just worked out 1 hour, they received a denarius. These people who came early in the morning, they believed that they could receive more, but even they received 1 denarius. அவங்களுக்கும்
லேட்டாக வேலை செய்தாங்க பாருங்க, 1 hour அவங்களுக்கும் ஒரு பணம், 3 hour வேலை செய்தவங்களுக்கும் ஒரு பணம், மத்தியானம் 6 hour வேலை செய்தவங்களுக்கும் ஒரு பணம், காலையிலேருந்து வேலை செய்தவங்களுக்கும் ஒரு பணம் தான் கிடைச்சிச்சு. காமன். அப்போ என்ன இது காமன்? நீங்கள் பாருங்கள். சரி, ஓகே, இதை பற்றி நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. அந்த காமன் என்ன இருக்குது, காமன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாங்க. முந்தி வந்தவர்கள் என்ன பண்ணாங்களா, நமக்கு அதிகமாக கிடைக்கும்னு எதிர்பார்த்தாங்களாம். அவர்களுக்கும் எத்தனை பணம் கிடைச்சிச்சு? ஒரு பணம். இப்போ வாங்கினவங்க என்ன பண்றாங்க, முந்தி வந்தவங்க 11ஆம் வசனம், வாங்கிக் கொண்டு வீட்டெஜமானை நோக்கி பிந்தி வந்தவர்களாக இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். இங்கிலீஷ். And when they had received it, they murmured against the landowner. They complained against the landowner, or they murmured against the landowner, saying, These last men have worked only 1 hour, and you made them equal to us, who have borne the burden, and the heat of the day. Amen. So the people who were working there since from the morning 6 o'clock, they said, we have been working here for past 12 hours in the scorching sunny day. We borne all the burden, yet you have equaled us with the people who have worked with just 1 hour. நாங்க காலையில இருந்து உழைக்கிறோம் ஐயா, வெயிலின் உஷ்ணம், காத்து, மழை எல்லாத்தையும் பார்க்காம காலையில இருந்து உழைச்சுக்கிறோம். ஆனா 1 மணி நேரம் தான் ஒருத்தன் உழைச்சானுங்க, அவனுக்கும் ஒரு பணம் கொடுத்தீர், எங்களுக்கும் ஒரு பணம் கொடுக்கிறீர். இது என்ன நியாயம்? அவங்கள எங்களுக்கு சமமாக்கலாமா? அவனுக்கும் ஒரு பணம் கொடுத்தீர், நாங்கள் காலையிலேருந்து உழைக்கிறோமே, பகலின் வெயில தாங்கி இந்த இடத்துல உழைச்சுக்கிறோமே, எங்களுக்கு அவங்களுக்கு சமமா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்ன தானா உன் பிரச்சனை? நீ யோசிச்சு பாருங்க. அவங்க பேசுறது நியாயமா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கு அந்த மனுஷன் சொல்ற பதில் பாருங்க. என்ன பதில் சொல்றாரு? 13ஆம் வசனம். அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? உன்னுடையதை நீ வாங்கிக் கொண்டு வாயமுடின் போ. உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாக இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம் சொல்றான். உன்னுடையதை வாங்கிக் கொண்டு நீ போ. உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகி இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம். 13th verse in English. But he answered one of them and said, Friend, I am doing you no wrong. Did you not agree with me for a denarius? Take what is yours and go your way. I wish to give you this last man the same as to you. Amen. I wish to give this last man same as to you. கடைசில வந்தவனுக்கும் உன்னை போலே கொடுக்கணும் என்னுடைய விருப்பம். இதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்றார். நல்லா கவனிங்க. எனக்கு அன்பாதல, இந்த மனுஷன் உடைய பிரச்சனை என்னன்னாக்கா, அவங்கள நாங்களும் ஈக்குவலா இதாங்க ரொம்ப பேர் தப்பான கணக்கு போடுறது. இது ஒரு ஈகோனஸ் கூட நினச்சிக்கலாம். ஒரு மேட்டிமை, ஒரு ஆங்காரம், ஒரு திமிர். பேசுறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ இவன் ஒரு பணம் கொடுத்ததுக்கு அவர் சொல்றார், நீ காலையில என்கிட்ட ஒரு பணத்துக்கு நீ ஒத்துக்கலையா? Didn't you agree with me for a denarius to be paid for you?
நீ காலையில ஒத்துக்கலையா, ஒரு தினாரியஸ் ஒரு பணத்துக்கு நீ ஒத்துக்கலையா, உன்னுடைய வாங்கி நீ போ, உன் வழியை பார்த்துன்னு போ, கோ இன் வே, உன் வழியில் நிப்போ. அவனுக்கு லாஸ்ட் வந்தவனுக்கு ஏன் ஒரு பணம் கொடுக்குற நீ கேட்காத, அது என்னுடைய இஷ்டம். அப்போ இவனுடைய இஷ்டம் என்னன்னாக்கா, இவனுடைய நாங்கள் இவ்வளோ நாள் உழைச்சோம், எங்களுக்கு ஒரு பணம் கொடுத்தீர், அதில் உழைச்சது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அவனுக்கு ஏன் அவ்வளோ கொடுக்குற, அவனுக்கு குறைவு பண்ணு, இதுதான் இவனுடைய இது. எங்களுக்கு அதிகம் வரணுன்றது ஒன்று இருக்கட்டும், ஆனால் என்ன சொல்கிறான், அவனுக்கு குறைவு பண்ணு, அவனுக்கு நீ பாதி பணம் கொடு, இல்லை கால் பாகம் கொடு, எங்களுக்கும் ஒரு பாகம் அவங்களுக்கும் ஒரு பாகம்னா வேணாம் அப்படி. இதுதான் பாருங்க இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் சபையில் எல்லாத்துலையும் இருக்குது. இதுதான் அவங்க லாஸ்ட்ல வந்தாங்களே, அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்துட்டீங்களா, அவரு இப்போ தானே இவன் ரட்சிக்கப்பட்டான், அவன் பாஸ்டரா, இவனுக்கு ஒன்றுமே தெரியாதே, அவனுக்கு முன்னத்தை நான் பைபிளை படிச்சுக்கிறேனே இல்லைங்க. கிருபை யார் மேலே அதிகமாக இருக்கு நமக்கு தெரியாது, அதெல்லாம் அவர் செய்யறது. ஒன்றை என்னுடைய அதிகமாக உங்களை பொண்ணும் படிக்கலையே அப்படின்னு நீங்களாம் சொல்லலாம். இதுக்கு எதுவும் படிப்பு இதெல்லாம் தேவையில்லை, கர்த்தருடைய அழைப்பு தான். அவர் 11 மணிக்கு போய் கூட்டின்னு வரார், நம்ம என்ன பண்ணிட்டோம், அவருக்கு இன்னும் ஆட்கள் வேணும்னு சொல்றார். அதனால அவங்க முன்னேறிட்டாங்க இவங்க முன்னேறிட்டாங்க அப்படின்னு பொறாமைப்பட்டு கொண்டு திரிகிறது கர்த்தருடைய ராஜ்யத்தில் அது ஒரு காலம் முடியாது, அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எல்லாம் வளர வேண்டும், எல்லாம் முன்னேற வேண்டும், எல்லாரும் வீடு கட்ட வேண்டும், எல்லாரும் கார் வாங்கணும், எல்லாரும் கர்த்தருடைய தயவுல முன்னேறணும் அப்படின்னு நினைங்க. எல்லாரும் என் பிரதர் வீடு கட்டுறா, ஓகே பிரதர் காட் பிளஸ் யூ, இன்னும் நல்லா கட்டுங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. ஐயோ நான் வீடு கட்டலையே அப்படின்னு பொறாமப்படக்கூடாது. நீங்க அவங்கள பிளஸ் பண்ணுங்க பாருங்க, தானே உங்களுக்கு நெக்ஸ்ட் அவருடைய காட்டிலும் பெரிய வீடு நீங்க கட்டுவீங்க, நல்ல கார் நீங்க வாங்குவீங்க. போராம மாத்திரப்படக்கூடாது. பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா போராமப்பட்டு முன்னேறணுங்க ஒருவரும் இல்லை. சவுல் ராஜா அழிந்ததுக்கே காரணம் என்னங்க, பிகாஸ் he set an evil eye upon David. தாவீத காமக்காரமாய் பார்த்தான், போராமை கண்ணோடு பார்த்தான். என்ன ஜனங்கள்லாம் தாவீதை ரொம்ப உயர்த்திட்டாங்க, தாவீதை புகழ்றாங்க இப்படின்னு பார்த்தான். அதனாலதான் சவுல் ராஜா அவன் குடும்பமே அழிந்து போனது. சவுல் ராஜா மாத்திரம் இல்லை, அவன் குடும்பமே அழிஞ்சிச்சுங்க. ஒரே ரீசன், போராமை. இந்த போராமை மாத்திரம் மனுஷனுக்கு உதவாது. என்வியஸ். அவன் பாருங்க எவ்வளவு போராமை பிடிச்சவன், அவனுக்கு கம்மியா கொடுங்க அப்படின்னு சொல்றான். ஏன் அவங்கள எங்களுக்கு ஈக்குவல் பண்றீங்களா? எனக்கு ஒரு சின்ன ஒரு காரியத்தை இந்த இது ஸ்டோரியில் நீங்க பார்க்கும்போது அந்த 1 dinar ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பணம், அது என்ன ஒரு பணம்? அந்த மனுஷன் பாருங்க, லேட்டா வந்தவங்களுக்கு ஒரு பணம் கொடுத்தாரு, காலையில இருந்து வேலை செய்தவங்களுக்கு ஒரு பணம் கொடுத்தாரு. இது பரலோக ராஜ்யம்னு சொல்லப்படுது அந்த ஸ்டோரியில. அந்த ஒரு பணம் என்னன்னாக்கா ரட்சிப்பு. ரட்சிப்பு எல்லாருக்கும் ரட்சிப்புங்க. அதான் தான் சொன்னேன், திருடன் அவனும் 50 வருஷம் கிறிஸ்தவம் இல்லை, 70 வருஷமா பைபிளை படிச்சிருந்தவன் இல்லை, சர்ச்சுக்கு போகல, திருவந்தி எடுக்கல, ஞானஸ்தானம் கூட எடுக்கல. அவன் திருடன், பக்கா திருடன். அப்படிப்பட்ட திருடன் அவன் கர்த்தர் எவ்வளவு நேரம் அறிஞ்சான்? சில மணி நேரம் தான். அவர் சாவறதுக்கு முன்னாடி, இயேசுவே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை ஏற்றுக்கொள்ளுன்னு கேட்டான். கர்த்தர் அவன் ரட்சிப்புக்கு அவன் பிரயாசப்படவே இல்லைங்க. கர்த்தர் சொன்னான், இன்றைக்கே நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். ஒரே ஒரு ஜஸ்ட் ஒரு ரிக்வஸ்ட் தான் போட்டான், எந்த பிரயாசம் படல. மணி அடித்து கொண்டு இருக்கவில்லை, இல்லை கோயில் பெல்ல அடிக்கல, அதுக்கு கோயில் சர்ச்சை பெருக்கல, எதுவுமே செய்யல, கிட்டார் வாசிக்கல, பேட் வாசிக்கல, எதுவுமே செய்யல, ஆராதனை கூட அட்டன் பண்ணல. அவனுக்கு கர்த்தர் ஒரு பெரிய கிருபை கொடுத்தார். லாஸ்ட் அவர்ல அவனை ரட்சித்தார் கர்த்தர். இது போல பலருக்கு கிடைக்கும். நீங்க பரலோகத்தை நம்ம போனோம்னா திருடன், ஐயோ ஏன் அக்கிரம் பிடிச்சவன் எல்லாம் அங்க வந்திருப்பாங்க. நம்ம போயிட்டு நம்ம ஆச்சரியப்படுவோம். அதான் ஒரு பிரசங்கியார் சொன்னாரு, if you go to heaven it will surprises you, it will surprise you in 3 manner, it will surprise you in 3 manner, you will be surprised. ஒன்று என்னன்னாக்கா, நீ யாரையும் எதிர்பார்க்கலையோ 3 விதமா நீ ஆச்சரியப்படுவான் பரலோகத்துக்கு போனீங்கன்னா. அவர் சொன்னார், ஜான் கோர்சன்,
என்ன சர்ப்ரைஸ்? 3 விதமான ஆச்சரியம் காத்திருக்கும் பரலோகத்தில். என்ன ஆச்சரியம்னாக்கா, ஒன்று போனாக்கா நீ எதிர்பார்க்காதவங்க எல்லாம் அங்கே இருப்பாங்களாம். நீ யார் யாரை எதிர்பார்க்கலையோ இவன் மகன் கேரண்டி நரகத்துக்கு போயிடுவான்னு நினச்சிருந்துப்போம். பார்த்தா அவன் வந்துட்டுப்பான் முன்ன. ஏய் நீ எப்படா வந்த அப்படின்வான். ஆடா எங்கள் வீட்டை மாங்காய் திருட, நீ மாங்காய் திருடாச்ச, புடவை திருட, புடவை திருட எல்லாம் வந்துட்டுப்பாங்க. அது ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும். நீ எதிர்பார்க்காதவங்கெல்லாம் இருப்பாங்களாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு உனக்கு ஆச்சரியம் என்னக்கா, நீ எதிர்பார்த்தவங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க. இவர் நிச்சயமாக வந்துடுவார் பரலோகத்துக்கு, இந்த பாஸ்டரு. இவர் ஐயர் வந்துடுவார்னு நினைக்கலாம். ஐயர் இருக்கவே மாட்டார் அப்படின்னு அவர் சொல்கிறார். நான் இல்லை, ஜான் கோர்சன் சொல்லுவார். ஃபஸ்ட் ஆச்சரியம் என்னங்க, நீ எதிர்பார்க்காதவங்க இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நீ எதிர்பார்த்தவங்க இருக்க மாட்டாங்க. அது ஒரு ஆச்சரியம். 3வது ஆச்சரியம், நீ ஆச்சரியப்படுவ, நீயே போயிட்டு ஆச்சரியப்படுவ. நானும் வந்துட்டுக்கிறேன்டா, வா நானும் வந்துட்டுக்கிறேண்ணா அப்படின்னு ஆச்சரியப்படுவேன். ஐயா கர்த்தர் அப்படியா உனக்கு எனக்கும் பெரிய சர்ப்ரைஸை தருவார். பரலோக ராஜ்யம் அதுக்கு தகுதியே ஒன்றும் இல்லைங்க. இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசித்தா போதும், அது உனக்கு கிடைச்சிடும். அந்த 1 denarius இஸ் a common பாருங்க. 11th hour 11 மணி நேரம் சும்மா இருந்துட்டு கடைசியில் வந்தான், அவனுக்கும் 1 coin, அந்த ஒரு பணம் கிடைக்குது. 6 மணி நேரம் உழைச்சவனுக்கும் ஒரு பணம், 3 hour உழைச்சவனுக்கும் ஒரு பணம், 12 hour உழைச்சவனுக்கும் ஒரு பணம். அப்போ எல்லாருக்கும் காமனாக கொடுக்குறாருன்னா அது என்னன்னா ரட்சிப்பு. ஒருத்தன் கேட்குறான், இல்லை நான் ரொம்ப நேரம் வேலை செய்திருக்கேன் அதனால எனக்கு அதிக ரட்சிப்பு வேணும். அதிக ரட்சிப்பு அது என்னன்னு தெரில, எனக்கு அதிக பணம் வேணும். ஏன் அவனுக்கு ஒரு வேலை செய்வனுக்கு கொஞ்சம் குறைவாக கொடுன்னா? நோ நோ நோ, இது உன் வேலையை பார்த்து கொடுக்கறது இல்லை. நீ அவர் தோட்டத்துள்ள போனனாவே உனக்கு கிடைக்குது. நீ வேலை செய்யறியோ செய்யலையோ எனக்கு தெரியாது. அவர் தோட்டத்துள்ள அவர் அழைப்பு கொடுத்தாரு பாரு, அதை பார்த்து நீ போயிட்டு அங்கே செய்யறியோ செய்யலையோ அதெல்லாம் விடுங்க. இது உன் கிரியனால கிடைக்கிறதல்ல. நீங்க பாருங்க, ஒரு தான் வேலை செய்திருக்கான், அவன் பியூரா என்ன பேசிஸ்ல அவனுக்கு கிடைச்சிச்சு அந்த ஒரு பணம். இஸ் undeserved to receive that 1 denarius for he had worked only 1 hour. அவனுக்கு தகுதியே இல்லைங்க, 1 மணி நேரம் தான் வேலை செய்துக்கிறான், அவனுக்கு எப்படிங்க அந்த ஒரு பணம் கிடைக்கும்? தகுதியே இல்லாதவனுக்கு கர்த்தரை கொடுக்கிற ஒரு பரிசு, அது கிஃப்ட். அந்த ஒரு பணம் அது ரட்சிப்பு. உன்னில என்னல யார் தகுதியானவங்க? நம்மெல்லாம் ரொம்ப யோக்கியமா? நம்ம பாவம் செய்யலையா, அக்கிரமம் செய்யலையா, தவறு செய்யலையா? உனக்கு எனக்கு அந்த ரட்சிப்பு கிடைச்சிருக்குதே, அது எவ்வளோ பெரியது. அதனால இந்த ரட்சிப்பு ரொம்ப சிறந்தது. இதை பற்றி நான் பேசுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டோரியை முடிச்சிடலாம். 15ஆம் வசனம், என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனா இருக்கிறபடியால். அந்த எஜமான் சொல்றான், நான் தயாளனா இருக்கிறபடியால் நீ வன்கண்ணனா இருக்கலாமா என்றார். உன்னுடைய வாங்கி நீ போப்பா, என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனா இருக்கிறபடியால் நீ வன்கண்ணனா இருக்கலாமா என்றான். இங்க பாருங்க, வேலை செய்ததை பத்தி அவர் குறை சொல்ல. நீ அஃப்கோர்ஸ் காலையில இருந்து உழைச்ச, ஆனா உனக்கு இப்ப இருக்குது நல்ல புத்தி இல்லடா. அவனுக்கு ஏன் அந்த அவ்வளோ பணம் கொடுக்குறேன்னு நீ கேட்குற? நீ வன்கண்ணனா இருக்கலாமா? நான் தயாளன், ஐ எம் ஜெனரஸ், நான் தயாளன். நம்முடைய ஆண்டவருக்கு இன்னொரு பெயர் தயாளன். அதனால உங்க பிள்ளைங்களுக்கு தயாளன் பேர் வைங்க. தயாளன் தாராளமாய் கொடுப்பார், யாராளமாய் கொடுப்பார். தயாளன் எல்லாருக்கும் ரட்சிப்பு. இங்கிலீஷ் பாருங்க. Is it not lawful for me? Is it not lawful for me to do what I wish? To do what I wish with my own things. With my own things. Or is your eye evil? Or is your eye evil? Because I am good. I am good, or I am generous. Other translation says I am generous. I am generous, but you are having an evil eye. Why do you have evil eye? For I am generous. I wish to give the same amount what you received even to the last man. அந்த கடைசியா வந்த மனுஷனுக்கும் உனக்கு கொடுக்கறது போல நான் அவனுக்கு கொடுக்கறது என்னுடைய இஷ்டம். என் பணத்தை வச்சு நான் செய்யக்கூடாதா? என் பணம் தானே, நான் தாராளமா கொடுக்குறேன். நான் தயாளனா இருக்கப்படா, நீ வன்கண்ணனா இருக்கலாமா, நீ கஞ்சுசா இருக்கலாமா, நீ ஸ்டிஞ்சியா
அப்படி லோபிதனமா நினைக்கலாமா? எனக்கு அன்பார்ல கர்த்தர் சொல்றார், உதாரத்துவமா நான் கொடுக்கிற நான் விரும்புகிறேன். எனக்கு அன்பார்ல இதுதான் நம்முடைய ஆண்டவருடைய சித்தம். அவர் தயாளன். அதனால ரட்சிப்பு அந்த ஒரு பணம்ன்றது எல்லாருக்குங்க, எல்லாருக்குமே உரியது. நீங்க பாருங்க, ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இது வேலை செய்ததுனால நமக்கு உண்டாகவில்லை அந்த பணம். இது கிரியையினால் அல்ல, இது கிருபையினால தான் கிடைச்சது. இதை மீண்டுமா சொல்றேன், இதுதான் புதிய ஏற்பாடு சத்தியம். இது கிரியையினால அல்ல. This is not because of your work, but this is purely because of the mercy of God or grace of God. கிருபை கிருபைன்னா கிருபை அப்படின்னு பேசுறீங்கன்னு சொல்றீங்களா? பாருங்க, இது கிரியையினால அல்ல, இது கிருபையினால உண்டானது. வசனம் பாருங்க, எபேசியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் தமிழ்ல. புக் ஆஃப் எபிஷியன்ஸ் சாப்டர் 2 verse 6. கிறிஸ்து இயேசுவுக்குள், கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே. பாருங்க, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக கர்த்தராகிய தேவன் நம்மேல் வைத்த தயவு. அவர் தயவு தான் உன்னை காப்பாத்தினது, உன்னை ரட்சித்த தவிர வேற ஒன்றும் இல்லை. அவர் வைத்த தயவுனாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான, தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக, வருங்காலங்களில் உனக்கும் எனக்கு விளங்க செய்வதற்காக இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். எப்படி ரட்சிப்பு வந்துச்சு? கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். உன் ரட்சிப்பு என்பது உன் கிரியையினால அல்ல, கிருபையினால வந்தது. தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், இரக்கத்தில் தயவு பெருத்தவர். அவர் கிருபையினால தான் உன்னை என்னை ரட்சித்தாரே தவிர உன் கிரியையினால அல்ல. அது கீழே இருக்கிற வசனம் அப்படிதான் சொல்லுது. அது பின்னாடி நம்ம பார்க்கலாம். இங்கிலீஷ்ல படிங்க. 5th verse in English. Even when we were dead in trespasses, made us alive together with Christ. By grace, you have been saved. By grace you have been saved. It's not because of your works, not because of your goody deeds. By grace you have been saved, Bible says. By grace. Amen. வேற வழியே இல்ல. நம்ம பாவத்துல செத்துட்டு இருந்தோமா, பாவத்துல மரித்து இருந்த நம்ம கிறிஸ்துவோட கூட அவர் எழுப்பினார். எப்போ இயேசுநாதர் மரித்தாரோ நீ நானோ அந்த மரணம் நம்முடைய மரணம் தான் அவர் ஏற்றுக்கொண்டார். பாவத்துல மரித்திருந்த நம்மை கிறிஸ்துவை பிதாவாகிய உயிரோடு எழுப்பின போல நம்மை எழுப்பி பைபிள் சொல்லுது, உன்னதங்களை அவர் மேல உட்கார்ந்து இருக்கிறது, பிதாவு கிட்ட உட்கார்ந்து இருக்கும் போது உன்னை என்னை அங்க உட்கார வச்சாராம். இதை எப்படி கிடைக்கும்? இவ்வளவு பெரிய சிலாக்கியம். கிரேஸ், இது கிருபை. ரொம்ப பக்காவா இன்னும் தெரியணுமா? 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் பாருங்க. கிருபை தான். கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல. இது உங்களால் உண்டானது அல்ல. மீண்டும் படி மாத்த. கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல. இது உங்களால் பிரதர் கோன்சுகா, இது உன்னால உண்டானது அல்ல. நான் ரொம்ப ஜெபம் பண்ணேன், அதனால கிடைச்சிச்சு எனக்கு ரட்சிப்பு. நான் ஃபாஸ்டிங் எடுத்தேன், அதனால எனக்கு கிடைச்சிச்சு ரட்சிப்பு. நான் கர்த்தரிடத்துல கதறினேன், அதனால கிடைச்ச ரட்சிப்பு. எல்லாம் நல்லதுதான் கேட்டங்களா? ஆனா கிருபையினால அவர் உன் மேல இரக்கம் பாராட்டி அன்பா இருந்து அவருடைய அன்பனால தான் நீ ரட்சிக்கப்பட்ட தவிர உன் செயல்னால அல்ல. மீண்டும் படிமா 8ஆம் வசனம். கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல. இது உங்களால் உண்டானது அல்ல. இது தேவனுடைய ஈவு. பிரைஸ் காட். இது தேவனுடைய ஈவு. ஈவுனாக்கா ஃப்ரீ கிஃப்ட். கர்த்தர் இலவசமா கொடுத்தாராம். இலவசம்னு பைபிள் சொல்லும்போது நீ என்ன உன் பங்கு என்ன இருக்கு? நத்திங். இட்ஸ் a free gift. அது தேவனுடைய ஈவு. உன் பங்கு ஒன்றுமே இல்லை. இங்கிலீஷ்ல பார்க்கலாம். For by grace you have been saved through faith. For by grace you have been saved through faith. And that not of yourselves. That not of yourself. It is the gift of the God. It is the gift of God. It is not of yourself, but it is a gift of God. Purely you got saved by the grace through faith. விசுவாசனாலே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல. This is not of yourself. இது உன்னால உண்டானதல்ல. It's a free gift of God. அது தேவனுடைய ஈவு. எனக்கு அன்பானே, அடுத்த வசனம் பாருங்க. 9th verse. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. பாத்தீங்களா? நீ வேலை செய்தான் பாரு, காலையில இருந்து
12 hour அதுக்காக கொடுக்கல. அது அவன் 1 hour தான் வேலை செய்தான், சரியா வேலை செய்யல, அவனுக்கும் அந்த பணம் கிடைச்சிச்சே. அந்த ரட்சிப்பு ஒரு பணம் உன் வேலைக்கு பார்த்து கொடுக்கல. பாத்து அவர் அழைப்பை நீ கேட்டு உள்ள வந்தபார், அதற்காக கொடுக்கிறது. ஆமென். மீண்டும் 9ஆம் வசனம் படிமா தமிழ்ல. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. கிரியைகளினால் உண்டானது அல்ல. இங்கிலீஷ்மா. Not of your works, lest anyone should boast. Lest anyone should boast. Not of your works, lest anyone should boast. There is no boasting here for your salvation. It is purely because of your grace. Yes brother, நான் ரட்சிக்கப்பட்டது எல்லாம் ஒரு கிருபை, எல்லாம் அவர் கொடுத்த தயவு இரக்கம். பிச்சன் கூட சொல்லுங்க பரவாயில்ல, அவர் இலவசமா கொடுத்தது. ஆனா அவர் பிச்சன் சொல்றது இல்ல, அது கிஃப்ட். கிஃப்ட்னா வேற, பிச்சை வேற. அவர் இலவசமா கொடுத்ததான். அதனால உன்னால என்னால அது உண்டாகவில்லை, கிரியையினால உண்டாகவில்லை. இதுல ஆழமான சத்தியங்கள் இன்னும் அநேகம் இருக்கிறது இடங்களா. இந்த சத்தியங்களை நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரே ஒரு சின்னது மாத்திரம் நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த ரகசியம், பரலோக ராஜ்யத்தின் ரகசியம், அந்த ஒரு பணம் இட்ஸ் காமன், எல்லாருக்கும் பொதுவாக கொடுக்கிறது. அது உன் கிரியையினால, நீ செய்த உழைப்பினால கிடைக்கவில்லை. உன் கிரியைக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை, காமனா கொடுக்கிறார் எல்லாருக்கும். எங்க தோட்டத்துள்ள நீ இந்தியா உனக்கு கிடைக்கும். ரட்சிப்பு பொதுவானது எல்லாருக்கும். கர்த்தர் அடுத்த வாரத்தில் நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமான சத்தியங்களை கர்த்தருடைய கிருபையினால், ஆவியானுடைய உதவினால் நாம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு இவ்வளோ தூரம் நம்ம பார்க்கலாங்க. என்ன சத்தியம்னாக்கா, அந்த ரட்சிப்புன்றது ரொம்ப பெருசு. இந்த உலகத்தில், பூலோகத்தில் நீ நானும் பெற்ற எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம், அதில் ரொம்ப சிறந்தது ரட்சிப்பு தான். என்னங்களா, அது பேஸ் பண்ணி தான் உனக்கு எல்லாம் வரங்க, வல்லமை, கிருபை எல்லாம் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் கர்த்தர் கொடுக்குது பேசிக்கா ரட்சிப்பு, சால்வேஷன். அது இந்த உலகத்தில் ரொம்ப பெரிய கிஃப்ட் நம்ம உனக்கு எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்குது. அதுக்காக அவர் எவ்வளோ செலவு பண்ணார் தெரியுமா? தான் குமாரனே சாக அடிக்க ஒப்பு கொடுத்தார். தான் குமாரனே சாக வைத்து அவருடைய ரத்தத்தை சிந்த வைத்து, அவனுடைய ரத்தத்தினால உன்னுடைய என்னுடைய பாவங்களை கழுவி நம்மை சுத்தவானாக்கி, பரிசுத்தவானாக்கி, நீதிமானாக ரட்சித்தார். சாதாரணமான விஷயம் அல்ல அந்த ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை நீ இன்னைக்கு தள்ளிட்டினாக்கா அந்த பரிதாபம். இதுதான் தெசலோனிக்கேயர் புஸ்தகம் சொல்லுது. கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். இந்த ரட்சிப்பு வேண்டான்னு தள்ளுறவங்க, தேவ பக்தி வேண்டாம் வெறுக்கிறவங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் அவபக்தியா இந்த பூமியில வாழ்கிறவர்களை தண்டிப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து வருவார். உன்னை தண்டிக்க இல்லை பிரதா, மற்றவங்களும் இல்லை. வேண்டாம், இந்த இயேசு கிறிஸ்து வேண்டாம், அவருடைய ரட்சிப்பு வேண்டாம், அவர் சிந்தின ரத்தம் எங்களுக்கு தேவையில்லை, சபை தேவையில்லை அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் வேண்டான்னு ஒதுக்கி தள்ளுறாங்களே, அவங்களை தண்டிப்பதற்காகவே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை பகிரங்கமாக அவர் வரப்போகிறார். அவபக்தியாய் வாழ்ந்தவர்களை தண்டிப்பதற்காக. முதல் தடவை அவர் உண்மது கழுத மேல வந்தார், பவனி. ஆனால் 2ஆம் முறை அவர் உண்மது வெண் குதிரை மேல மேகங்களோடு அவர் வரப்போகிறார். அதனால நாம் ஆயத்தமாகவும், இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார் என்ற அந்த செய்தி உங்க காதில என் காதில என்றைக்கு தொனிக்கட்டும். ஏன்னா அவர் வருகைக்கு எல்லா அடையாளங்களும் நடந்து கொண்டிருக்குது. வெறும் கொரோனா வைரஸை வச்சு மாத்திரம் நான் சொல்லுங்க, எல்லா அடையாளம் நடந்து கொண்டிருக்குது. பஞ்சம் வரனாரு, உலகமே பஞ்சங்க, வேலை இல்லை, எல்லாருக்கும் வேலை இல்லாத ஒரு பிரச்சனை, பணம் இல்லாத பிரச்சனை, பசி பட்டினியில் ஜனங்க வாழ்றாங்க. இதை இயேசு ஏற்கனவே முன்னறிவித்தார். அவருடைய வருகைக்கு முன்பாக பஞ்சங்கள் உண்டாகும், கொள்ளை நோய்கள் உண்டாகும், பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும், யுத்தங்களின் செய்தி கேள்விப்படுவீங்க. இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்று மாற்றி ஒன்று பைபிள் அப்படிதான் இதை எதிர்பார்த்துருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன அழிவு வரும், என்ன வரும்னு அப்படி ஜனங்க மனசு தள்ளாடுன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி தான் கொரோனா வைரஸுக்கு பின்னாடி இந்த பிளாக் ஃபங்கஸ்னு ஒன்று வந்துக்குது, இது அது அப்படின்னு சொல்லி எல்லாம் பயப்படுவாங்க. நெக்ஸ்ட் அப்படி எதிர்பார்த்து அநேகர் கலக்கம் அடைவாங்களாம். ஆனால் இதில் கூட கர்த்தர் சொல்லுங்க, இதெல்லாம் வரும், நீங்க கலங்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க பயப்படாதீங்க, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த உலகத்தில்
இந்த கடைசி நாட்கள் நீ நான் வாழ்ந்து கொண்டிருக்க உனக்கு எனக்கும் உண்மையான பாதுகாப்பு, ட்ரூ ப்ரொடெக்ஷன், உண்மையான பாதுகாப்பு கர்த்தர் தான். ஒவ்வொரு நாளும் நம்ம அறிக்கையிடுவோம், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார், நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள்ளே நீதிமானா இருக்கிறேன்னு சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ளே உன்னை நீ பார்க்கிற சமயத்தில் மெய்யாகவே கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற உன்னை பிடிக்கிறதுக்கு எந்த சக்தியாலும் முடியாது. ஆனால் யூ மஸ்ட் பிலீவ் தட் யூ ஆர் இன் கிரைஸ்ட் ஜீசஸ். கிறிஸ்துவை அட்டாக் பண்ணி அவரை கொன்னுட்டு வந்து உன்னை பிடிக்கட்டும், அதை நீ விசுவாசி. நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன். நீங்கள் அப்படி சொல்லும்போது மெய்யாகவே உண்மையான பாதுகாப்பு, உண்மையான கிருபைகள் உங்களுக்கும் எனக்கும் நம் குடும்பத்துக்கும் நிச்சயமாய் கிடைக்கும். கர்த்தர் உன்னையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்ம திலகுதான ரெவரண்ட் டி மாறன் அவர்கள் வந்து நம்ம ஜெபத்தை நடத்துவார். ஆமேன். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோகத்தின் பிதாவே, உங்களுடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டவரே, இந்த ஆராதனை கத்த நம்முடைய தேவதாசர் மூலியமா நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே கத்தாவே, அதிகாலையில் கத்தாவே ஆண்டவரே, தோட்டத்துக்கு வேலைக்கு போகும்போது கத்தா 3 மணி நேரம் 9 மணி நேரம் 12 மணி நேரம் என்ற வார்த்தைக்காக ஆம் தேவனே கத்தாவே, எல்லாருக்கும் நீ ஒரு கூலி தந்தது போல் ராஜா, ரட்சிப்பு என்பது எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே இருக்கிறபடியாலே அந்த ரட்சிப்பு கிறிஸ்து மூலியமா வருகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்து ராஜா. எங்கள் சொந்த குமார் என்று பாராமல் கத்தாவே, எங்கள் எல்லா அக்கிரமத்துக்காக, எங்கள் எல்லா பாவத்துக்காக, சாபத்துக்காக உங்களுடைய குமாரன் இயேசு எங்களுக்காக நீ ஒப்பு கொடுத்து அவர் சிலுவையில் சிந்த அந்த ரத்தத்தினால கத்தாவே எங்களுக்கு மீட்பும் ரட்சிப்பும் வந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. எங்களுக்கு கிரியையினால் அல்லாண்டவரே, எங்கள் ஞானத்தினால், எங்கள் பணத்தினால், எங்கள் பலத்தினால் ஒன்று இல்லப்பா, எல்லாம் உங்களுடைய கிருபை, உங்களுடைய ஈவு ராஜா. எங்கள் மேல் வைத்த அன்பு வெளிப்படுத்தும்படியாக உங்களுடைய குமாரன் மூலியமா தந்த அந்த ரட்சிப்புக்காக நன்றி ஆண்டவரே. அந்த ரட்சிப்பை கத்த நம்முடைய வருகை மட்டும் நாங்கள் காத்துக்கொள்ள கத்த உதவி செய்யும் நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ரட்சிக்கு அடையாத பிறகு இன்னும் அநேகர் கத்தாவே இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு கத்தாவுடைய வார்த்தைகள் கிரியை செய்த ஆண்டவரே, இயேசுவே சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்களுடைய வருகை சமீபமா இருக்கிறபடியால் ராஜா, உங்களுடைய வருகையில கத்த யாரும் கைவிடாதபடிக்கு எல்லாருமே கத்தாவு பரலோகத்து வரத்தக்கதாக தேவன் நாளை உதவி செய்ய நான் ஜெபிக்கிறோம் ஐயா. சபையின் குடும்பங்களை நீ ஆஸ்வதிப்பராக, சபையின் குடும்பங்களை நீ பாதுகாத்துக் கொள்ளுவராக. இந்த யூடியூப் மூலமா பார்க்கிற ஒவ்வொரு கத்தாவு கண்கள் கத்தா திறக்கப்படட்டும், ஒவ்வொரு செவிகள் கத்தா திறக்கப்பட நான் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் நீர் பெரியவராக இருந்து பெரிய காரியங்களை நீ செய்து கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. தேவ செய்து தாசர் என்ன நீ வல்லமையை பயன்படுத்துங்க, அநேக ரகசியங்களை நீ வெளிப்படுத்துவ ராஜா. கர்த்தர் குமாரன் ரத்தத்தாலே எங்களை மீட்பு தந்து கத்தான் நீதிமானா மாத்ததுக்கா நன்றி. அந்த ஆசீர்வாதங்கள் எங்களுக்குள்ள காணப்படுகிற பெருமைகள், மேட்டுமைகள், எல்லா அகந்திகள் இயேசுவின் நாமத்தில் மறைட்ட ராஜா. கிறிஸ்துக்களுடைய சிந்தனை எங்களுக்கு ஆளுகை செய்ய நான் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையினால ஒவ்வொரு கத்தாவை நீ உயர்த்துங்க, ஆசீர்வாதங்க. இந்த வார்த்தையினால நாங்கள் காத்து நடக்க எங்களுக்கு உதவி செய்ய நான் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். தலை தாழ்த்தி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவான்களுடைய அன்பின் சந்தோஷம் சமாதானமும் தேவ செய்தி கேட்கிற ஒவ்வொருவரும் உங்களோடு சந்தோஷ சமாதான கிருபையும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதாக்கள் தங்கியிருப்பதாக. ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமும் மறவாதே. ஆமீன் ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தார்.